ஹலோ விவஸ், நீங்கள் கேட்டுட்டு இருக்குது வெறு ரிவ்யூ. நான் தான் உங்கள் வெறு. நாம் இன்றைக்குள்ள பார்க்க போகிறது ஏ காளி காளி யாக்கேன் அப்படிங்கிற சீசன் 2 எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த வில்ல பார்க்க போகிறோம். இந்த சீசன் 1 நான் சமீபத்தில் தான் பார்த்தேன். ஸோ அதனால் சீசன் 2 ஈஸியாக என்னால் கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சு. ஆக்சுவலி சீசன் 1லாம் எனக்கு பார்க்கும்போது ஹீரோவோட லைஃப்பில், அதாவது அதிர்ஷ்ட தேவதே பக்கத்தில் வந்துட்டு எனக்கு நீ தான் வேணும் அப்படின்னு கேட்குற மாதிரி தான் அவரோட லைஃப் இருக்கும். வெறும் 30,000 சம்பளத்தை தான் ஆசைப்படுவாப்ல. ஆனால் அவருக்கு ஆசைப்பட்டதை விட எத்தனை மடங்குன்னு சொல்லவே முடியாது. அத்தனை மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் கடவுள் வந்து ஃபுல்ஃபில் பண்ண மாதிரி அவரோட லைஃப்பை மாற்றிருப்பார். ஆனால் நம்ம ஹீரோவுக்கு வந்து அவரோட காதலியோடு வாழணும் அப்படிங்கிற ஆசை மட்டும் தான் இருக்கும். அதில் சீசன் 1ல் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு ஒரு இடத்துல சொல்லுவாப்ல, நீ யாரை வெறுக்கிறியோ அவங்களே மாதிரி ஆகிட்டு இருக்காடா. அதே மாதிரி தான் உண்மைக்குமே இப்போ சீசன் 2மே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சீசன் 2ல் ஹீரோ மாதிரி இல்லை, வில்லன் மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. அதுலேயும் இந்த சீசன் 2க்காக குருங்கிற ஒரு கதாபாத்திரத்தை கொண்டு வந்தாங்க பாருங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் 2ல் அவர் தான் ஹீரோ மாதிரியும் நம்ம ஹீரோ வில்லன் மாதிரியும் ஆகிட்டாரு இந்த 4 எபிசோடு பார்க்கும்போது. பட் இந்த சீசன் 2 பார்க்கும்போது ஒரு விஷயம் நல்லா தெரிய வருதுங்க. சீசன் 1ல் நம்மளுக்கு ஒவ்வொரு கேரக்டர்கிட்ட இருந்தும் ஒரு எமோஷன் கிடச்சிருக்கும்ல, அந்த எமோஷன்ஸ் அப்படி கம்ப்ளீட்டாக இந்த சீசன் 2ல் மாறுது. உதாரணத்துக்கு ஹீரோ வில்லன் மாதிரி தெரியுதான்னு சொன்னல, அந்த மாதிரி ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கோட கேரக்டருமே ஒரு சில ஆல்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. சீசன் 1ல் பூர்வா அப்படிங்கிற அந்த கேரக்டரை பார்க்கும்போது ஒரு வில்லி மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதில் 4 எபிசோடு வரைக்கும் அவங்க கஷ்டப்படுறதெல்லாம் பார்க்கும்போது எதுக்காக இவனை கல்யாணம் பண்ணிக்கணும், பேசாமல் குருவே கல்யாணம் பண்ணிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு தாட் தான் எனக்கெல்லாம் ஃபீல் ஆச்சு. ஆனால் இவங்க வந்து ஒவ்வொரு எபிசோட்லையும் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபிக்ஷனலாக எழுதப்பட்டதுன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது என்னமோ இவங்க இஷ்டத்துக்கு எழுதுறாங்க. சில இடங்கள்ல நம்ம ஹீரோ மாட்டிப்பாரோ அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் தப்பிக்குது அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறது கொஞ்சம் லாஜிக்கல் அடி வாங்குற மாதிரியான ஒரு ஃபீல் வருது. ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆனால் பர்டிகுலரான நம்ம வந்து பூர்வா கேரக்டர் ரெஸ்கியூ பண்ணக்கூடிய அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸில் லாஜிக்கலாக சில இடங்களில் அடி வாங்குற மாதிரியான ஒரு ஃபீலும் நான் பார்த்தேன். இப்படி அங்கங்கே லாஜிக்கலாக அடி வாங்கினாலுமே ஒவ்வொரு எபிசோடையும் ஆடியன்ஸை என்கேஜிங்காக அந்த எபிசோடை பார்க்க வைக்கிறதுக்கு எல்லா எலமெண்ட்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எபிசோட்லையும் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. எந்த எபிசோட்லையும் பெருசாக போர் ஆகலை. ஓவராலாக சீசன் 1 பேலன்ஸ் பண்ணுற மாதிரி சீசன் 2 கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். சீசன் 1 உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த சீசன் 2மே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தமிழ் டப்பிங் நல்லா இருக்குது. ஆனால் பேட் பேட்ஸ் இந்த சீசன்லையுமே நிறைய பண்ணியிருக்காங்கனால தனியாகவே உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த சீரிஸுக்கு நம்ம சேனல் இந்த ரேட்டிங்னு பார்க்கும்போது 5க்கு 3.5 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.